ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அக்ரலிக் கலர்ஸ் இல்லாதவங்க நார்மல் வாட்டர் கலர்ஸ்லேயே கூட ட்ரை பண்ணலாம். அங்கங்கே வந்து உங்களுக்கு சவுண்ட் கேட்கும், பசக் 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 அப்படின்னு. ஸோ ஒன்றும் இல்லை, டேப் எடுக்கிற சவுண்டு தான் அது. ஸோ நாங்கள் பெயிண்ட் பண்ணுறது உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் அக்கா லைவ் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் லைவ் வந்து போட்டுடலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து டேப் போட்டு நீட்டாக ஒட்டிட்டேன், கீழே தரையோடு சேர்த்தியே ஒட்டிட்டேன். ஏன்னா அப்போதான் வந்து என்ன சொல்கிறது, பெயிண்ட் பண்ணும்போது அப்படியே வராதுங்கிறதுக்காக அப்படியே வந்து இது பண்ணிட்டேன். ஸோ இருங்க நான் காட்டுறேன். ஐராவும் அப்படி ஒட்டிகிட்ருக்கா. ஐரா இங்கே உட்காந்துட்ருக்கா, நான் இங்கே எப்படி உட்காந்துருக்கேன் அவளுக்கு. ஓகே, நான் வழக்கம் போல் கேமரா விட்டு வச்சுக்கேன். ஓகே, இப்போ வந்து வாங்க நம்ம ட்ரா வித் மீ சீரீஸ் பெயிண்டிங் சீரீஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ பெயிண்டிங் சீரீஸ் இப்போ தான் ஸ்டார்டிங் ஆக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் இது பார்ட் 1. நான் அப்போவே சொல்லியிருப்பேன், இந்த பெயிண்டிங் சீரீஸ் பார்ட் 1. ஸோ அதான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 2 பார்ட் 3 இதெல்லாம் லைன் வைஸாக போட்டோம். ஓகே, இப்போ வாங்க பெயிண்டிங் போகலாம். ஸோ நான் பெயிண்ட் பண்ணுறதுக்கு வேறு 3 கலர்ஸ் தான் எடுத்திருக்கேன், பிளாக், ஒயிட், நியான். ஐரா என்ன கலர் எடுத்திருக்காங்கன்னா ப்ளூ, ரெட், க்ரீன். ஸோ வாங்க சூப்பராக பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த உங்களுக்கு அவ்வளோக்கா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கு. तेरा फुल दिखता. ஸோ வாங்க இப்போ நம்ம பெயிண்டிங் சீரீஸ்குள்ளே போகலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் கலர் எடுத்திருக்கேன். நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். நான் ஐரா கிட்ட இந்த மாதிரி தான் ஐரா பண்ணணும், அந்த மாதிரி தான் பண்ணணும், நான் எதுவுமே ரியலி சொல்லி கொடுக்கல. நான் என்ன பெயிண்ட் பண்ண போகிறாங்கிறது எனக்கும் தெரியாது, நான் என்ன பெயிண்ட் பண்ண போகிறேங்கிறது அவளுக்கும் தெரியாது. ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. நான் ஃபுல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நானும் திங்க் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா ஃபுல் வீடியோ எடுக்கிறது ப்ராப்ளம் இல்லை, அதுக்கு நான் முன்னாடி எங்கள் அம்மா இந்த யூடியூப் சேனல் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கும் போதெல்லாம் வந்து அவங்க தான், எங்கள் ஃபாதர் வந்து வீடியோ எடுப்பாங்க, எங்கள் அம்மா தான் வந்து எடிட்டிங் பண்ணுவாங்க. அப்போது ஜஸ்ட் ஐம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் கிட். ஸோ செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் அப்போ படிச்சுட்டு இருந்தேங்கிறதுனால அவ்வளோ மெச்சூரிட்டி எப்படி எடிட் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு வந்து அவ்வளோக்கா தெரியாது. ஆஃப்டர் பிகமிங் ப்ரைமரி செக்ஷன் லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், ஸோ இட் மீன்ஸ் நான் தான் 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக மாறினக்கப்புறம் சரி அப்போ நம்மளே கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடலாம்ல. நம்மளே போட்டாலும் அம்மாவுக்கு இப்போல்லாம் டைம் அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை, யாருக்குமே டைம் அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை. எனக்கு டைம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ எக்ஸாம்ஸ் எல்லாம் போயிட்டுருக்குங்கனால ரொம்ப படிப்பிஸ்ட்டு நான். ஸோ அதனால் ரொம்ப நல்லா படிப்பேன், ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர். அதனால் வந்து டைமே கிடைக்கிறது இல்லை. சில டெய்லி கண்டிப்பாக ஊருக்கு போயிருந்தோன்னா அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஃபன்னையும் நான் வந்து இன்ஷா அல்லாஹ் இனிமேல் வந்து ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ இப்போது பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி சூப்பராக பண்ணிட்டேன். உங்களுக்கு கிளியாரிட்டியாக ஐராது ஒழுங்காக தெரியாது, எந்தே முழுசாக தெரியல. இப்போ ஐரா ரெட் கலர் காமிச்சா ஓகேவா? ஸோ எந்த நான் வந்து ஃபைனலாக காட்டுறேன், இங்கே வச்சுக்கலாம், 2 பேர்த்தும் தெரியுது. இது ஐரா அது மட்டும் ஒரு சின்ன பட்டிட்டிங்க வேலை பார்த்துடலாம். அதில் மட்டும் கொஞ்சம் கேமராக்கு க்ளோஸராக கொண்டு வந்துட்டேன். கேமராக்கு க்ளோஸராக கொண்டு வந்ததுனால ஈஸியாக தெரியுது, அவளுக்கும் தெரியுது, மீன்ஸ் எனக்கும் தெரியுது. இப்போ நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறோங்கிறது உங்களுக்கும் நல்லா தெரியுது. ஸோ லாஸ்ட்டில் டச்சப் மட்டும்.
வந்து நான் ஒயிட் கலர் யூஸ் பண்ணுறேன். அங்கங்கே ஐரா வாய்ஸும் கேட்கும். ரொம்ப நாள் கிடத்து நாங்கள் ஃபுல் வீடியோ எடுக்கிறோங்கிறதுனால we are too excited. நான் ஏன் அடிக்கடி வாய்ஸ் மிமிக்ரி பண்ணி பேசுகிறேன்னு எனக்கே சுத்தமாக எனக்கு தெரியல நான் ஏன் வாய்ஸ் அங்கங்கே மிமிக்ரி பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஷால்லா கண்டிப்பாக இனிமேல் என் சேனலில் நான் வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி பெயிண்டிங் சீரீஸ் ஏதாவது ஃபுல் வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் நிறைய வீடியோஸ் கேட்டிருந்தீங்க. முக்கியமாக ஐராவே உன் ஸ்கூல் பேக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு காட்டு அப்படின்னு அவளே சொல்கிறான். சரி, அவள் சொல்லும் போது நம்ம ஏன் செய்யாமல் இருக்கணும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக இன்றைக்கே கூட அப்லோட் ஆக சான்சஸ் இருக்குது. அங்கங்கே பெயிண்ட் டப்பாலாம் கீழே விழுது, சாரி. ஓகே, சான்சஸ் நிறையவே இருக்குது இன்றைக்கி வீடியோ வர்றதுக்கு. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என் பேக்கில் இருக்க பொருள்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப இப்போ வந்து நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என் பேக்குள்ளே புக்ஸு தவிர மற்ற எல்லாம் இருக்கும். சும்மா சென்ஸ்டில்லாம் அன்றைக்கி ஏதோ ப்ராஜெக்ட்டு சொன்னாங்கன்னு எடுத்துகிட்டு போனேன். இன்னும் சென்ஸ்டில்லாம் பேக்குள்ளே தான் இருக்குது. அங்கங்கே என் ஃப்ரெண்டெல்லாம் இங்க் பாட்டில் இங்க் பில்லர்லாம் எடுத்துகிட்டு வருவாள். அதெல்லாம் வச்சு நாங்கள் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டுருப்போம் கிளாஸில். எனக்கு இங்கு கொடு, உனக்கு இங்கு கொடுன்னு ஜாலியாக இருக்கும். ஸோ இப்போது நான் இந்த பெயிண்டிங்கெல்லாம் ஒரு வீடியோஸ் பார்த்து கற்றுக்கலாம் அப்படின்னு தான் பிளானில் இருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு பெயிண்டிங் பண்ணியிருந்தேன். அது இதே மாதிரி தான், பட் கார்ட்போர்டில் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக டோட்டலாக மாற்றி நீட்டாக பண்ணியிருக்கேன்ல. ஸோ ஐராவோடது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவள் பண்ணியிருக்கிறது. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்குது. சில பேர் க்யூட்டாக பேசுகிறேன்ட்டு கிரிஞ்சு பண்ணுறேன்னா சில வீடியோஸில் சொல்லுவாங்க, நான் பார்த்துருக்கேன். எனக்கு இந்த எனக்கு ட்ராயிங்கே ஃபஸ்ட்டு ஒழுங்காக வராது. ஸோ ஜஸ்ட்டு ட்ரையிங் தானே அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ட்ரை பண்ணுறது தப்பில்லை. ஸோ நான் என்னோடய ட்ரையிங்கை உங்களுக்கு ஷேர் பண்ணலாமே. நான் எப்படி ட்ரை பண்ணுறேனோ அதே மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பெயிண்டிங். இட் மீன்ஸ் லைவ் பெயிண்டிங். உங்களுக்கு இது லைவாக இருக்காது. பட் எனக்கு வந்து என்னென்னா ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. பட் மை எய்ம் இஸ் டு பி அன் டாக்டர். அதனால் நான் ஆர்டிஸ்ட்கானது அவ்வளோக்கா இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்மையாக ட்ராயிங் பண்ணுவாங்க. கிளாஸில் ட்ராயிங் பண்ணது இல்லைன்னா 2-3 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. அதில் நானும் ஒருத்தி. எனக்கு ட்ராயிங் சுத்தமாக வராது. அதனால தான். பட் பேசுகிறது, ரேங்க் வாங்குறது, படிக்கிறதுல அதிலெல்லாம் வந்து நல்லா பண்ணுவேன். இப்படின்னு கையில் கிட்டத்தட்ட முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். நான் அதை இன்னும் முடிக்கல. நான் புக் மார்க் மாதிரி இன்னும் ஒன்று ட்ரை பண்ணேன். சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தேன்னா, ஸோ இப்போ சரி புக் மார்க் மாதிரி ட்ரை பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான், அதுதான் நம்ம பேப்பரில் ட்ரை பண்ணலாம். அது வந்து ஒரு அட்டையில் செஞ்சேன். ஸோ இப்போது அதை வந்து நான் பேப்பரில் பண்ண போகிறேன். பாருங்கள், பிடிச்சிருக்கும். இதே மாதிரி இல்லை, பட் வேறு மாதிரி. ஒவ்வொரு தடவையும் ஒயிட் பண்ணும்போது அது என்ன பிளாக்கில் பட்டுருமோ, பிளாக்கில் பட்டு மிக்ஸ் ஆகிடுமோங்கிற பயத்துலேயே பெயிண்ட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் என்ன சொல்கிறது, வாஷ் பண்ணி பெயிண்ட் ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சில டைம் அப்படி தான் இருக்கும். அதனால ஸோ இப்போ அது அப்படியே ஃபுல்லாக க்ரேயிஷ் கலரில் தர போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒயிட்டில் கொடுத்துட்டு அப்புறம் க்ரே கலரில் தரலான்னு நினச்சேன். ஒயிட்டும் பிளாக் இஃப் இட் இஸ் மிக்ஸ்ட். லைட் பிளாக் வராது. லைட் பிளாக் இஸ் கால்டு க்ரே. ஸோ ஒரு க்ரே கலரில் பெயிண்ட் பண்ணலாம். நல்லா தான்ப்பா இருக்குது. எனக்கு என்னன்னு தெரில, அந்த இதுதான் வந்து நான் நல்லா வருது இந்த மாதிரி பண்ணுறது. அங்கங்கே டாட் கொடுத்துக்கலாம். ஐயோ, டாட் ப்ளஸ் ஆயிடுச்சு. ஓகே, பரவாயில்ல. இப்போ டைம் கிட்டத்தட்ட 2:30 3:30 கிட்ட இருக்கும்.
ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். நான் நாட் இந்த நைட் இட் இஸ் மதியானம். அவளும் டாப்பு டக்கராக பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். நான் இங்கே உட்காந்து அவசர அவசரமாக பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னு தெரில. ஆனால் ஸோ நல்ல ஒரு கிரே கலர் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி இந்த பாக்ஸ் பின்னாடி ஒரு பேப்பர் இருந்தது. அதில் என்னென்ன கலர் எப்படி எந்தெந்த கலரோட மிக்ஸ் பண்ணால் என்னென்ன கலர் வரும் அப்படின்ட்டு இருந்துச்சு. அதை நான் பார்த்தேன். அதில் தான் ஒயிட்டும் பிளாக்கும் இருந்தது அப்படின்னா க்ரே வரும்ட்டு பார்த்து கற்றுக்கிட்டேன். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ் எல்லாம் யூஸ் பண்ண சொல்லிக்கிட்டு நீங்கள். என்கிட்ட ஃப்ளாட் ப்ரஷ் எல்லாம் இல்லை. என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு 3 ப்ரஷ்ஷு தான். ஒன்று நல்லா வி மாதிரி இருக்கும், இன்னும் நல்லா குச்சி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ரஷ்ஷில் தான் நான் உட்காந்து பெயிண்ட் பண்ணுவேன். இந்த பெயிண்ட் ப்ரஷ்க்கு ஸ்டாண்ட் செஞ்சு வீடியோ கொடுப்போம். அப்போது இருந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷும் இப்போ இருக்க பெயிண்ட் ப்ரஷ்ஷும் ஒரே பெயிண்ட் ப்ரஷ் தான். ஸோ அதனால் அதை வச்சு தான் நான் வந்து ஓட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா வேறு பெயிண்ட் ப்ரஷ் வாங்க எனக்கு மனசும் இல்லை. வேறு பெயிண்ட் ப்ரஷ் வாங்க எனக்கு மனசும் இல்லை. ஏன்னா யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம், புதுசு வாங்க தூக்கி போட்டுருவோம்ல, அந்த மாதிரி போடக்கூடாதுன்னு யோசிப்பேன். நான் பேசிகிட்டே பண்ணிகிட்ருக்கேன். பட் டயராக பேசவே மாட்டேங்கிறேன் சுத்தமாக. ஏன்னு தெரியல. பட் நான் ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறேன். மேலே க்ரேஷாக இருந்ததெல்லாம் கொஞ்சோண்டு பிளாக் கலரில் ஆக்கலாம். அந்த பிட்வீன் கேப்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் க்ரே ஆகிடுச்சு. அதெல்லாம் பிளாக்கில் கொடுத்துட்ருக்கேன். பார்த்தாலே தெரியும். நான் அது சொல்லிக்கிட்டேன். நெக்ஸ்ட் சீரீஸ் எப்படியும் வாய்ஸ் ஓவரோட வரப்போகிறது இல்லை. அப்படியே ஷார்ட்ஸில் வேணாலும் போடுவேன். இல்லை அந்த வீடியோவே கூட எடிட் பண்ணி சாங் வச்சு மட்டும் வேணும்னா சொல்லுங்கள். இல்லை நம்ம வந்து டைட்டில்ஸ் கொடுத்துக்கலாம். நோ ப்ராப்ளம். ஸோ கைஸ் தட்ஸ் இட். என்னோடய பெயிண்டிங் ஃபினிஷ்ட். அங்கங்கே நான் ஒரு ஃப்ளார் மாதிரி கொடுக்க போகிறேன். அது மட்டும்தான் பெயிண்டிங். ஒரு 3 போஸ்டர் கலராக இருந்தாலும் ஓகே, அது அக்ரலிக் கலராக இருந்தாலும் ஓகே, நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ்க்கு ஒரு 3 கலர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கலர் இட் இஸ் ப்ளூ. இப்போ ப்ளூ கலர் ஃப்ளார்ஸ் வைக்க போகிறேன். நான் ஃப்ளார்ஸ்னால் அந்த மாதிரி இல்லை, சும்மா டாட் அவ்வளோதான். இல்லைன்னா இதே கூட ப்ளூவில் கொடுக்கலாமே. ஆனால் தான் வா செம்மையாக இருக்குப்பா. செம்மையாக இருக்குது. ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒவ்வொரு கலர். நெக்ஸ்ட் அந்த பிட்வீனில் இருக்க பிரான்ச்சில் வந்து நான் எல்லோ கலர் கொடுக்க போகிறேன். டார்க் ப்ளூவாக இல்லாமல் லைட் ப்ளூவாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஃப்ரண்ட்டில் பண்ணுறது தெரியுதா இல்லை இந்த பக்கம் பண்ணுறது தெரியுதா, எது பண்ணுறது உங்களுக்கு தெரியலன்ட்டு எனக்கு கரெக்டாக தெரில. கேமராவை நான் வச்சுட்டு ஃபோனை வச்சுட்டு நான் வந்துட்டேன். நான் அதையும் கவனிக்கலை. ஓகே, இப்போ ப்ளூவோட வேலை ஃபினிஷ்ட். நெக்ஸ்ட் இட் இஸ் மை எல்லோவோட வேலை. எல்லோ கலர் பண்ண போகிறேன். எல்லோவோட ஒர்க். ஐயா வந்து மூடி விளக்க யூஸ் பண்ணிட்டுருக்கா. நான் வாட்டரில் இருக்கிறது யூஸ் பண்ணுறேன். கொஞ்சோண்டு எல்லோ இருந்தால் அந்த மாதிரி டாட்டாக வச்சுட்டு எல்லா பிட்வீன்ஸில் இருக்க பிரான்ச்சஸ்க்கும் ஒரே இதை வச்சு டாட் கொடுத்துட்டேன். ப்ளஸ் அங்கே இருக்கிற இதுக்கு இந்த ஸ்டெம்முக்கும் எல்லோ கலர் கொடுத்துடலான்னு அங்கேயும் டாட்டாக வச்சுட்ருக்கேன். ஓகே, நம்ம இப்போ வாஷிங் டைம். பக்கத்துலேயே ஒரு கப்பில் தண்ணி வச்சுருக்கோம். அதனால தான் அடிக்கடி வாஷ் பண்ணி பண்ணுறோம். இப்போ இட்ஸ் டைம் டு மர்ச். பட் ரொம்ப பிரைட் எல்லோவாக இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். பட் நியான் எல்லோ மாதிரி இருந்ததுன்னு தான் நான் வாங்கினேன். இது
இதில் கஸ்டமைஸ் பண்ணியும் வாங்கிக்கலாம். அழகழகானே ஃபஸ்ட்டு ஒன் மட்டும் பிரைட்டாக இருந்துச்சு, மற்ற எதுவுமே பிரைட்டாக இல்லை, அப்படியே கிரேவாகிட்டே போகுது. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லோ வச்சு பெயிண்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி எனக்கு பெயிண்டிங் ட்ராயிங்கில் கை வராத கலர் சீரியஸ்லி. ஸோ இருந்தாலும் ஜஸ்ட்டு ட்ரையிங். சீரீஸ் ஆரம்பித்தா நல்லா பண்ணலாம்ல, ட்ரையிங் தானே எல்லாம். ஸோ அதனால் இப்போது கொஞ்ச நேரம் நான் ஒரு ட்ரான்ஸ்லேஷன் போட்டு முடிக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி டைம் ரொம்ப வந்து நம்ம டார்க் க்ரீன் கலர் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு குட்டி ட்ரான்ஸ்லேஷன் போட்டுடலாம். 3, 2 காய்ஸ் ஒரு ட்ரான்ஸ்லேஷனை போட்டு நானும் ஐராவும் சூப்பராக பெயிண்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ மேலே இருக்க அந்த டேப்பை கழட்டுற டைம். இப்போ வாங்க கழட்டிடலாம். ஐராதை கழட்டுவா, நான் ஏன் கழட்ட போகிறேன். ஐயோ எங்கே ஓட்டுன்னு தெரியலாம். 1 மார்க் இருக்குது. இது இப்படி பிடிச்சி பொறுமையாக எங்களுக்கு வருது. பட் வருது. வாவ், மேலே மேலே ஒட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஆனால் அப்படி தான் ஒட்டுறேன் மேலே மேலே. ஸோ மேலே மேலே ஒட்டுறதுனால 1 by 1 ஒரு டேப் கழட்டினோம் அப்படின்னாவே எல்லா சைடில் இருக்க டேப்பும் ஆட்டோமேட்டிக். ஓப்ஸோ என்னோட பெயிண்டிங்கில் பாதி கிழிஞ்சிருச்சு. வேறு பேப்பர் வச்சு படுவா. ஓப்ஸ், இது செம்ம சொதப்பல் பெயிண்டிங். அவ்வளோதான். இப்போ என்னோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது ஃபைனல் லுக் செம்மையாக இருக்குது. என்னதும் நல்லா தான் இருக்குது புக் மார்க் மாதிரி. பட் இங்கே சைடில் தான் கொஞ்சம் இந்த டேப்பு கழட்டும் போது அந்த ப்ராப்ளம்ஸ். ஸோ நான் அப்போ காட்டும் போது இந்த ரெட் டாட்ஸ் வச்சுருக்க மாட்டேன். ஸோ இப்போ சரி, இப்போ எந்த நல்லா இருக்கா இல்லைனா எங்கள் அக்கா நல்லா இருக்கான்னு லைக்கும் போட்டுருங்க, சப்ஸ்கிரைபும் போட்டுருங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பெல் காலமும் கிளிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிடுங்க பெல் ஐக்கானை. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட 2 பேர்த்தோட பெயிண்டிங் முடிஞ்சாச்சு இல்லை. ஸோ இப்போது ஒன்று காட்ட போகிறோம். இட் இஸ் டண்டடாய் பெயிண்டிங் சீரீஸ் பார்ட் 1 எண்ட். ஸோ பார்ட் 1 வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ எப்படி சூப்பராக இருக்குல்ல, எல்லாம் பண்ணலாம். ஓகே guys, thanks for watching the video. Tata, bye bye, see you. Bye. Ta-da! Ting! என்னோட ஸ்டைல். Bye.